கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அதே போல புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தூம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் என்று பார்க்கும்போது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். நம்ம வாழ்க்கையில அநேக நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் வர வேண்டுமானால், இயேசு எங்கே வந்திருக்கிறார்களோ, இயேசு எங்கே வருகிறாரோ அந்த குடும்ப சந்தோஷமும் சமாதானமும் அவர் தருகிற தேவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நமக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் பாத்தீங்கன்னா பாவ போராட்டம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க இருக்கிறது. எல்லோரும் நாம் பிறக்க வாழ இன்னைக்கு நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நம்ம மீட்கும்படியாக அவர் தன்னை மரணம் என்று தெரிந்து கூட அவர் பிறந்தார். ஏனென்றால் அவர் நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பிறந்தார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு தல் துளிர்க்கும், அவன் வேறுகளில் இருந்து ஒரு கிளை கனி கொடுக்கிறது பார்க்கும். இதோ நாட்கள் கட்ட சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கும் ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ஞானமாய் ஆட்சி செய்து தேசத்திலே நீதியும் நியாயமும் செய்ய அவர் பிறந்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அவருடைய மகிமையை கண்டு அது பிதாவிடத்தில் வந்த ஒரே பேரான குமாரின் மகிமையாகவே என்பது. எப்படி ஆண்டவர் இயேசு பூமியில பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பிதாவிடம் சென்றிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிற அத்தனை பேரும் அவர் தன்னிடம் சேர்த்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு போகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் வர வேண்டுமானால், சமாதானம் வர வேண்டுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? ஆகவே எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. God bless you. Amen.